இன்னைக்கு டின்னர் வந்து தோசைங்க. தோசைனா முட்டை தோசை. முட்டை தோசை பண்ணிட்டு மீன் குழம்பு இருக்குங்க. அதனால இன்னைக்கு ஈஸியா முடிச்சிடலான்ட்டு. மற்ற வேலையெல்லாம் இல்லை. குழம்பு இருக்கிறதுனால தோசை மட்டும் ஊற்றினா போதும். ஸோ அதனால இன்னைக்கு முட்டை தோசை. முட்டை தோசை ஊற்றி போகும்போது பார்த்தா பெப்பர் பவுடர் இல்லை. சரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஸோ முட்டை தோசை ரெடிங்க. முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. இவருங்க இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. முட்டை தோசை ரெடி. அதோட ஒரு புல்சேங்க. எங்கள் வீட்டு வாண்டுக்கு, பெரிய வாண்டுக்கு புல்சேனா ரொம்ப பிடிக்கும். எதா பண்ணாலும் ஒரு புல்சே பண்ணிடுவேன். அதோட ஒரு புல்சேங்க. அப்புறம் புதினா சட்னி, தக்காளி சட்னி, அதோட மீன் குழம்புங்க. அது மீன் குழம்பு பழசானதான் ரொம்ப பிடிக்கும். அதனால நேற்றே செஞ்சு வச்சுட்டேன். இன்னைக்கு அதை எடுத்துக்கிறேங்க. நேற்று கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டோம். மிச்சத்தை வந்து இப்போ தோசைக்கு எடுத்துருக்கிறேன். அதோட என்னோட ஆஸ் யூஷுவல் சர்பத். இதுதாங்க இன்னைக்கு எங்க வீட்டு டின்னர். பாருங்க, சர்பத், முட்டை தோசை, தக்காளி சட்னி, புதினா சட்னி அண்ட் மீன் குழம்பு, அதோட ஒரு புல்சை. எப்படி செம இல்ல?